நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாத்தி விட்டாரு. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஆச்சும் 1000 ரூபா கொடுத்தாரு, விஜய் அதை கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு தினகரன் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் பெருசாக போட்டிருக்கிறாங்க. நேற்று 15ஆம் தேதிக்கு போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, விஜய் விட்டு கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லிக்கிறாங்க, இவர் வந்து மக்களை ஏமாத்திட்டாரு, இவருக்கு சேர வேண்டிய விஷயத்தெல்லாம் மண்டிக்கிட்டாரு, இவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, ஆனால் மக்களுக்கு வந்து 2500 ரூபா தரேன்னு சொன்னார், தரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவங்க கருத்து பதிவு பண்ண உடனே அதாவது 14ஆம் தேதி நைட்டு கன்ஃபார்ம் ஆகுது நியூஸு. 15ஆம் தேதி காலையில் பத்திரிகை வந்து ரிலீஸ் ஆகுது. பேப்பர் எல்லார் வீட்டுக்கும் போகுது. பேப்பர் எல்லார் வீட்டுக்கும் போனோடனே பார்த்தோன்னே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, விஜய் உண்மையாலுமே பணம் போடலையாட்ருக்கு, மக்களை ஏமாற்றிட்டாரோ, அவர் 2500 ரூபா தரேன்னு சொன்னார், ஏன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவுது மக்கள் மத்தியில். அப்படி நிலவிட்டு இருக்கும் பொழுது உடனே என்ன ஆகுது, காலையில் ஒரு 8 மணி வாக்கில் விஜய் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா வர வைக்கிறாரு. வர வச்ச உடனே தினகரன் பத்திரிகைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா இது, அவன் பேரை கெடுக்கலான்னு சொல்லி நம்ம பத்திரிகையில் ஒரு நியூஸை போட்டு விட்டோம்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த மாதிரி போட்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராக கையாளுறாருன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாலுமே யார் என்ன போடுறாங்கன்னு சொல்லி உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி போடுறாங்க. இப்போ என்னங்கிறன்னா தினகரன் பத்திரிகை வந்து யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கோசரம் விஜய் பேரை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டாங்கன்னு சொல்லி தெரில. இந்த மாதிரி மக்களுக்கோசரம் மகளிர் உரிமை தொகை வந்து விஜய் போடலன்னு சொல்லி குற்றம் சாட்டுற மாதிரி போட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் 1000 ரூபா போட்டு விட்டாரு. இன்னொரு தரப்பினர் என்ன பண்ணுறாங்க, திமுகங்கிறாங்களா, உங்கள் விஜய் 2500 ரூபா தரேன்னு சொன்னார், தந்துட்டாரா, உங்கள் விஜய் 2500 ரூபா தரேன்னு சொன்னார், ஏமாற்றி விட்டாரா, இப்படி தான் நீங்களாம் ஏமாந்து போவீங்கிறாரு. உண்மையாலுமே திமுககாரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறது உண்மையாலுமே ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம். என்னென்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான உடனே முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தரேன் 1000 ரூபா தரேன்னு சொல்லி விளம்பரம் பண்ணி தான் ஓட்டு வாங்கினார். மக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சியான திட்டத்தை காமிச்சார். முதல்ல கவர்ச்சியான திட்டத்தை கொண்டுட்டு வந்தது அவர் தான். இலவச பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் 1000 ரூபா, குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா, காலேஜுக்கு போனால் 1000, மகளிர் உரிமை தொகை, வயசானவங்களுக்கு 1000, இப்படி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கேட்டகரிகள் 1000 ரூபா கொடுத்து பழக்கம் பண்ணது முதலமைச்சர் ஐயா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தான் பண்ணார். அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடனே ஆட்சிக்கு வந்தோடனே தரேன்னு தான் ஸ்டாலின் சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் கழிச்சு தான் அந்த 1000 ரூபாயை கொடுத்தாரு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? இவங்க என்ன 10 லட்சம் கோடி வருவாய் ஈட்டி வச்சுட்டா போனாங்க, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு தான் போனாங்க. சுதந்திரம் கிடைச்சி 1947 சுதந்திரம் கிடைக்கிது, 1950 குடியரசு ஆகுது, 1952 வந்து பார்த்தீங்கன்னா 1952 ஆரம்பித்து 2021 வரைக்கும் இடைப்பட்ட ஒரு 50 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7-8 முதலமைச்சர் ஆட்சி கொண்டிருக்கிறாங்க. அந்த 7-8 முதலமைச்சர்லாம் சேர்ந்து வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. நல்லா கேட்டுக்கோங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி குடியரசாகி 1950-52 1950 சுதந்திரம் குடியரசு ஆயிடுச்சு. 1950லேருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 71 வருஷமாக ஆட்சி செஞ்சு 7 முதலமைச்சர்கள்லாம் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா தமிழ்நாடு வளர்ச்சி பணித்திட்டங்களுக்கோசரம் வாங்கின கடன் மட்டும் எவ்வளவு? 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி. 70 வருஷம் ஒரு 70 வருஷத்தில் ஒரு 7 முதலமைச்சர் வாங்கின கடனை இவர் ஒரே முதலமைச்சர் 5 வருஷத்தில் வாங்கியிருக்கிறாரு கடன், மக்களோட நலத்திட்ட பணிகளுக்கோசரம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய் வந்த உடனே இவங்க 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிட்டு, விஜய் வந்த உடனே ஏன் 2.5 லட்சம் நீங்கள் 2500 ரூபா கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? சுத்தமாக நியாயமே இல்லை தானே. நாம் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தான். இருந்தாலுமே நான் நாம் தமிழர் ஆதரவாளர் தான், நான் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்த உடனே ஒருத்தர் மேலே ஒரு பழி போடக்கூடாதுல்ல. யாராக இருந்தாலுமே இப்போ தான் இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்களே 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. வந்த உடனே இவங்க இப்படி போடக்கூடாது. ஒரு பத்திரிகைக்காரனை தூண்டி விட்டு அந்த பத்திரிகைக்காரன்கிட்ட சொல்லி முன்னாடி பெரிய பேஜில் போட்டு விடுறது. இதை பார்த்தோன்னே விஜய் கடையில் பார்த்தோன்னே பேப்பரை படித்த உடனே, ஓ அப்படியா, தமிழ்நாடு முழுக்க இந்த பேப்பர் போயிருச்சா, இந்த நியூஸ் இன்னைக்கு பொய்யாகணுங்க, இந்த நியூஸ் பொய்யாகணும், எல்லார் அக்கௌண்ட்லையும் 1000 ரூபா போடுங்கன்னு சொல்லி அவர் போட்டு விட்டார். இப்போ அசிங்கப்பட்டது யார், அவமானப்பட்டது யார்? மூஞ்சை எங்கே தூக்கிட்டு போய் வச்சுக்கோங்க தினகரன் பத்திரிகைக்காரங்க. ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதோட உண்மைத்தன்மையை ஆராயணும். அதை உண்மைத்தன்மையை ஆராயாமல் இப்படி போட்டு தினகரன் பத்திரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறது அப்படின்னா போய் இதே விஜய் அரசாங்கத்திட்ட தான் இப்படி கையை கட்டிட்டு நிற்கணும். பார்த்துக்கோங்க.